அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நாள். சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு மசோதாவை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு நிறைவேற்றியிருக்காங்க. இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் நாங்கள் ஈவே ராமசாமியோட பேரன்கள், நாங்கள் பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம் தெரியுமா, பெண்ணியம் கண்ணியம் அப்படின்னு வாயால் மட்டும் வடை சுடுற இந்த திமுக கட்சிக்காரவங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிராக இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வாக்களிச்சிருக்காங்க. எப்போவுமே திமுகவை பார்த்தீங்கன்னா வெளியில தான் பெண்ணியம் கண்ணியம்னு எல்லாமே பேசுவாங்க, வாயில வடையை சுடுவாங்க. ஆனால் பண்ணுறது எல்லாமே பெண்களுக்கு எதிரான விஷயத்தை தான் பண்ணுவாங்க. ஏற்கனவே சாராய கடைகளை திறந்து வச்சு எத்தனை தாய்மார்களோட தாலி அறுந்துட்டு இருக்கு. அதை பற்றி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா சாராய கடையை எல்லாத்தையும் மூடுவேன் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுனாங்க. ஆனால் நடந்தது என்ன? ஆட்சிக்கு வந்த உடனே கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் காய்ச்சி பல குடும்பங்கள் இன்னைக்கு நடு தெருவில் நிற்குது. பல விதவைகளை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது இந்த திமுக அரசாங்கம் தான். அது மட்டும் கிடையாது, குழந்தையிலிருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வெளியிலையும் போக முடியலை, வீட்டுக்குள்ளேயும் உட்கார்ந்தாலும் பிரச்சனை. பல கொடூரங்களை இந்த திமுக அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. பெண் குழந்தைகளை பெற்ற ஒரு பெற்றோருமே திமுக பக்கத்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. இந்த கேடுகட்ட திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே பாதுகாப்பு. நிச்சயமாக செஞ்சு முடிப்போம்.